ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷரோட ஃபயரான வெயிட்டிங்கில் இருக்கும் D54, அதாவது கரை படத்தோட லேட்டஸ்ட் மாஸ் அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன டீசர் பிளட்ஸ், எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க போல். கன்ஃபார்மாக இந்த பொங்கல் வந்து பொங்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அப்டேட் விடுவாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 3 அப்டேட் விட்டுருக்காங்க D54ல இருந்து. ஆமா நண்பாஸ், ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. போஸ்டரை பார்க்கறதுக்கு பயங்கர ஃபயராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப சர்ப்ரைஸாக வந்து செகண்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் லுக்கை விட இன்னுமே ரொம்பவே தரமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க. வேற மாதிரி இருந்தது நண்பா. பொங்கல்னா இதாண்டா பொங்கல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருந்தது. செம்ம டீசர் நண்பா. தனுஷ் சார் வந்து பழையபடி ஒரு ஸ்ட்ராங்கான வில்லேஜ் சப்ஜெக்டில் வரப்போகிறாரு அப்படின்றது மட்டும் க்ளீனாக தெரியுது. அண்ட் ஆல்சோ டீசரை பார்க்குற நேரம் படம் வந்து ரொம்பவே த்ரில்லிங்கான எலமெண்ட்ஸ் நிறைஞ்ச படமாக தான் இருக்கும் அப்படின்றது க்ளீனாக தெரியுது. கன்ஃபார்மாக இந்த டீசர் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான டீசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டீசரில் வர கட்ஸ் எல்லாமே ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். மெயினாக இந்த படத்தோட டைலாக் டெலிவரி எல்லாமே பயங்கர அட்டகாசமாக இருக்கு. கன்ஃபார்மாக டீசரை பார்க்குற நேரமே டீசர் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பட்டாசான சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்றது கிளீனாக தெரியுது. ஸோ கன்ஃபார்மாக இந்த பொங்கல் வந்து டீசர் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு தரமான பொங்கலாக தான் அமைஞ்சிருக்கு. ஓகே நண்பாஸ், இப்போது உங்களுக்காக கரை படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அடுத்து படத்தில் மெயினான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீசர் வந்து இந்த படத்துக்கு டப் பண்ண போகிறாரு. பொங்கல் முடித்த உடனே இந்த படத்தோட டப்பிங் வந்து டீசர் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாராம். அண்ட் ஒன்ஸ் டீசர் வந்து டப்பிங்கை முடிச்சதுக்கப்புறமா D55ஓட ஷூட்டிங்கில் வந்து டீசர் வந்து இணைய இருப்பதாக லேட்டஸ்டாக தகவல்களும் சொல்கிறாங்க. அண்ட் மேலும் இந்த படத்தோட அடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே பிப்ரவரி மாதம் வெளியாகக்கூடும் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டாக தகவல்களும் சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக படத்தில் இருந்து சாங்ஸ்லாம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த அப்டேட்ஸாக. அண்ட் மேலும் இந்த படத்தோட போஸ்டர்ஸில் இந்த படம் வந்து சம்மர் ரிலீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, சம்மரில் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 30 இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் கொண்டு வரதுக்காக டீம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஏப்ரல் 30 வந்து இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் வெளியாயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் டீசர் ஃபேன்ஸ் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற நேரம் கன்ஃபார்மாக 100+ crores மேலே கலெக்ஷன் எட்டும் அப்படின்றது மட்டும் ஷோர் ஷாட்டு. நிறைய பேர் வந்து இந்த படம் 200 crores ஈஸியாக தொட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கன்ஃபார்மாக டீசர் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே நண்பாஸ், இதுதான் கரை படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இந்த பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. டீசர் பிளட்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.